பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 17/12/2025 தமிழ் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய திதி தேய்பிரை திரையோதசி. நள்ளிரவு 2:34 வரை, பின்பு தேய்பிரை சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரம் விசாகம். மாலை 5:12 வரை, பின்பு அனுசம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் இடர்பாடுகள் இருந்து வந்தாலும் அதை தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும். பண வரவில் சிறிது தாமதங்கள் ஏற்பட்டாலும் இன்று மாலைக்குள் பொருளாதார சூழ்நிலை சீராகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். சுபகாரிய தடைகள் யாவும் விலகி சுபகாரியங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். செய்யும் தொழிலில் புதிய நண்பர்களின் வருகையால் முன்னேற்றங்களை காண்பீர்கள். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தில் சற்றே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினம் உறவுகளிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் மாலையில் சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் நல்ல லாபமான சூழ்நிலைகள் நிலவி வரும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெற்று மன மகிழ்ச்சி அடைவார்கள். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்று இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆதாயம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடும். நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு வெற்றிகளை கண்ணில் காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். நண்பர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வங்கள் சற்று அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் ஆலய வழிபாடு உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அடைவீர்கள். உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் இருந்து வந்தாலும் சுமூகமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். செய்யும் தொழிலில் புதிய கடன்களை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் இளம் மஞ்சள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகள் குறைந்திருக்கும். வேலைப்பளு சற்றே அதிகரித்தாலும் உங்களுடைய மன உறுதியால் வேலைகளை முடித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். தாயாரின் ஆசீர்வாதம் மன நிறைவை கொடுக்கக்கூடும். உடலில் சிறிது சோர்வுகள் ஏற்பட்டாலும் நாளின் இறுதியில் மனநிறைவான சூழல் நிலவி இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். உற்பத்தி தொழிலில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவி வரும். பங்கு வர்த்தகத்தில் ஆர்வம் சற்றே மேலோங்கி இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சந்திர பகவான். ராசியான நிறம் வெண்மை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நாளாக இருந்து வரும். உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயரை பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். அரசியல் அரசு தொடர்பான விஷயங்களில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருந்து வரும். கோபத்தை சற்றே கட்டுப்படுத்தி கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் மன நிறைவுகளை கொடுக்கக்கூடும்.
மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் சற்று அதிகரித்து காணப்படும். இல்லத்தரசிகளுக்கு மன நிறைவான நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். நண்பர்களின் வரவால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். ராசியான நிறம் தங்க நிறம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்து லாபங்களை காண்பீர்கள். தேர்வு விஷயங்களில் வெற்றிகளை காணக்கூடிய நாளாக இருக்கும். செய்யும் தொழிலில் திருப்திகரமான பண வரவு மன நிறைவுகளை தரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்து வரும். பெண்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். ராசியான நிறம் இளநீலம். துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய நண்பர்களை சந்திப்பதால் குதூகலமாக இருப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயங்கள் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சுப செலவுகள் சற்றே அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் புது உத்வேகத்தை தரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை குறைந்து நிதானமாக செயல்படக்கூடிய சூழல் மன நிறைவை தரும். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை காண்பீர்கள். சீரான பண வரவு மன நிம்மதியை தரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் இளம் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன உறுதி அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். பழைய வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பண வரவு சீராக இருக்கும். ஆனாலும் தேவையற்ற செலவுகளும் சமமாக வந்து சேரும். செலவுகளில் கவனமாக இருப்பது நன்மை பயக்கும். தூரதேச பிரயாணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். அந்நிய நண்பர்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும். உத்தியோகத்தில் இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் மன நிறைவாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் மன நிம்மதியை கொடுக்கக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளியம்மன். ராசியான நிறம் மெரூன். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருந்து வரும். வெளிநாட்டு தொடர்புகளால் லாபங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சிகளை காண்பீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். நண்பர்களுக்கிடையே கருத்து ஒற்றுமைகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் மன நிறைவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சித்தர் வழிபாடு சிறப்பாக இருக்கும். ராசியான நிறம் ஊதா நிறம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியங்களை காண்பீர்கள். பொறுப்புகள் சற்று அதிகரித்தாலும் பாராட்டுகளும் கிடைக்கப்பெறும். உடல் நலத்தில் சிறிது அக்கறை காட்டுவது நன்மை பயக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்து வரும். உத்தியோகத்தில் சுமூகமான சூழல் நிலவி வரக்கூடும். அண்டை அயலாருடன் சுமூகமான போக்குகள் மன நிறைவை தரும். புதிய உறவினர் வருகையால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் சாம்பல். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற நாளாக அமையக்கூடும். செய்யும் தொழிலில் பல புதுமைகளை புகுத்தி லாபங்களை காண்பீர்கள். புதிய திட்டங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்கும். நண்பர்களால் உதவிகளும் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடும். முடிவுகள் எடுப்பதில் சற்றே தாமதங்கள் நிலவி இருக்கலாம். நாளின் பிற்பாதியில் மன நிறைவான நாளாக இருந்து வரும். இல்லத்தரசிகளுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும்.
வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் இளநீலம். வழிபட வேண்டிய தெய்வம் அனுமன். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரித்து காணப்படலாம். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதையிலிருந்து விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். தொலைதூர பயணங்கள் ஆதாயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அமையும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் மன நிறைவை தரும். உத்தியோகத்தில் பாராட்டுக்களை பெறக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். ராசியான நிறம் இளம் மஞ்சள். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.